இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ராஜா கேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜா கேம் விளையாடியே நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் வந்து சொந்தமாக வீடு வைக்கிறாங்க, நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், எனக்கும் வந்து சொந்தமாக ஒரு வீடு வைக்கணும். அதுக்காக வேண்டி வந்து ராஜா கேமை நான் இன்னைக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி விளையாட போகிறேன். உண்மையாகவே அந்த ராஜா கேம் விளையாடி மணி ஏர்ன் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து லைவாக வந்து இந்த வீடியோவில் வந்து செக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இந்த ராஜா கேம் உண்மையாகவே ஏர்ன் பண்ண முடியுதா இல்லை, சோசியல் மீடியாலேயே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, அந்த மாதிரி இது வந்து ஃபேக் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ராஜா கேம் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ப்ரொமோஷன் பண்ணுறவங்களே வந்து அவங்க ஒரு லிங்கை கொடுத்து அதுலேயே வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இருந்தாலும் பிளே ஸ்டோரில் வந்து சும்மா செக் பண்ணி பார்ப்போம் இருக்கா அப்படின்னு. ராஜா கேம் டிராகன் ராஜா இல்லை ஹிந்தியில் ஏதோ இருக்குது, ரம்மி. ராஜா கேம்னு போட்டாலே ஃபஸ்ட்டு ரம்மி தான் வருது. ஸோ ராஜா கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. இப்போ போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. அந்த பர்டிகுலர் யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ்க்கு ப்ரொஃபைலில் போனாலே அதுக்கான லிங்க் கிடைக்கும். இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம வீடியோக்குள்ளாடி கொண்டு வர வேண்டாம். ஸோ நம்மளாவே தேடி எடுத்து நம்மளாவே அந்த கேம் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து கூகுள் க்ரோமில் வந்து நம்ம செக் பண்ணுவோம் ராஜா கேம்ஸ். ஓகே, போட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் லிங்க் வருது. அந்த லிங்குக்குள்ளே போயாச்சுன்னா கேமை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இன்விடேஷன் கோடு கொடுத்துருக்காங்க. 9.3 MB அந்த ஆப்போட சைஸ் கொடுத்துருக்காங்க. இன்விடேஷன் கோடு, டெபாசிட் போனஸ் வந்து 2000 ரூபா. ஃபஸ்ட் டைம் டெபாசிட் போனஸ் வந்து 2000 ரூபா அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 6 லெவல் கொடுத்துருக்காங்க. 6 லெவலில் போனஸ் வந்து 25888 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து அப்ளிகேஷனை போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்ளிகேஷன் காணலை. பேக் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ப்ரொமோஷனில் சொல்கிற மாதிரியே தான் லாகின் இழுத்து விட்டாச்சு. ஓகே, எரர் ஐபி அட்ரஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டடு. ரெஜிஸ்டர் பண்ணவே முடியலை ஃப்ரெண்ட்ஸ். ஐபி அட்ரஸ் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வருது, என்னன்னு தெரியலையே. அதை தாண்டி உள்ளே போயாச்சுன்னா அதில் வந்து ஏர்ன் பண்ணவங்களோட லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. 185 ரூபா, 185, எல்லாம் 185, 160, 380 அப்படி வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. வின்னிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி அப்படியே வரிசையாக வந்து லிஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே, ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். ராஜா கேம் இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நானும் வந்து கோடீஸ்வரன் ஆகி வீடு வைக்க போகிறேன் ராஜா கேம் விளையாடி. சுத்து. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓப்பன். ராஜா கேம் இப்போ வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, நீ திருப்பி இங்கே இது அப்ளிகேஷன் உள்ளே வந்து நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். 909 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் ஆகலை. சரி, திருப்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கண்டென்ட் போடலான்னு பார்த்தா செப்பா இப்படி சோதிக்கிறாங்களே. ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் ஒரு ஸ்மால் பிரேக். 2 hours later. ஓகே, இப்போ வந்து ராஜா கேமை வந்து லாகின் பண்ணிட்டோம். அது வந்து நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருந்தப்போ வந்து அந்த ஐபி அட்ரஸ் ஏதோ எரர் வந்துட்டு இருந்து, ஒருவேளை நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணுறவங்க வந்து இந்த கேமை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மொபைல் டேட்டா ஆன் பண்ணது வந்து கேம் வந்து லாகின் ஆகி உள்ளே போயிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்த கட்டங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே அங்கே ஒரு வெல்கம் மெசேஜ் இருக்குது. வெல்கம் மெசேஜ் என்ன சொல்லுங்க, த ஃபர்ஸ்ட் ராஜா கேம் வின்கோ பெட்டிங் டூர்னமெண்ட் அஃபிஷியலி ஆன், ஏதோ டூர்னமெண்ட்டு ப்ரைஸ் ஃபுல் 1 லட்சம் வரைக்கும் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அவாய்டு ஸ்கேமிங் ஆக்டிவிட்டி, அவாய்டு ஃபாலோயிங் த ஃபேக் சைட்ஸ், அஃபிஷியல் ஏதோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க.
இப்போ கன்ஃபார்ம் கொடுத்து நான் உள்ளே போகிறேன். உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து டெபாசிட் பண்ண வைக்குது. ஃபஸ்ட்டு டெபாசிட் 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெபாசிட் 100 ஃபார் த ஃபஸ்ட் டைம் அண்ட் யூ வில் ரிசீவ் 28 போனஸ். 100 ரூபா டெபாசிட் பண்ணியாச்சுன்னா 28 ரூபா போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 100 ருபீஸை வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். டெபாசிட் நம்ம வந்து ஒரு 100 ருபீஸ் டெபாசிட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 100 ரூபா டெபாசிட் பண்ண 28 ரூபா போனஸ் அப்படின்னு காட்டுச்சு. ஆனால் உள்ள டெபாசிட் பண்ணுற அந்த பேஜுக்கு போயிடுச்சுன்னா மினிமமே வந்து 200 ரூபா தான் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகே, நம்ம வந்து 200 ரூபா டெபாசிட் பண்ணுறோம். ஓன் ரிஸ்கில் தான் பண்ணுறேன். டெபாசிட் ஓகே, பே பண்ணிட்டோம். தெரியுதா? ஓகே, 200 ருபீஸ் வந்து இப்போ பே பண்ணியிருக்கோம். டிரான்சாக்ஷன் ஐடியா வந்து காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லுது. அதையும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். 50422 சப்மிட் கொடுத்தாச்சு. சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்தது. பேமெண்ட் பண்ணிட்டோம். 200 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் வந்து மேலே 200 ரூபா இருக்குது அப்படின்னு காட்டுது. இப்போ அது ஃபஸ்ட்டு பெட்டை வந்து நம்ம இதில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெட் வந்து நம்ம எதில் பண்ணுறோன்னா, எனக்கு இது வந்து பெருசாக தெரியல எப்படி விளையாடணும்னு. இருந்தாலும் ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து 200 ரூபா வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். அந்த 200 ரூபா டெபாசிட் பண்ணதில் வந்து நம்ம வந்து அதை வந்து பெட் கட்ட போகிறோம். எவ்வளோ ரூபா ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னு பார்ப்போம். திரும்ப வந்து ஒரு பெட் கட்ட போகிறோம். இதில் வந்து 10 ரூபா இருக்குது. 10 ரூபா பெட் கட்ட சொல்லுது. நம்ம 10 ரூபா வந்து பெட் கட்டியிருக்கோம். கிரிக்கெட் கேமில் எவ்வளோ ரூபா கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்ப்போம். உண்மையாகவே இந்த கேம் ஒர்த்தா அப்படின்னு பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. 200 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஓகே, 10 ரூபா போச்சுது. அதில் என்ன பெட்டு நடந்தது, என்ன நடந்ததுன்னு தெரியலையே. இது என்னன்னே தெரியல. நான் ஒரு கேம் ஓப்பன் ஆகுது, பெட் கட்ட சொல்லுது. இப்போ 10 ரூபா கட்டியிருந்தேன். 200 ரூபா இருந்தாலும் இப்போ 190 ரூபா தான் இருக்குது. ஆனால் அதில் என்ன நடந்துன்னு தெரியல. திருப்பியும் கட்டுவோம். வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட். திரும்பவும் வந்து இது டைமிங் ரன் ஆகுது. இது எந்த மாதிரி பெட்டு அப்படின்னு தெரியல. ஒரு கிரிக்கெட் ஆன் பண்ணியாச்சுன்னா ஒரு பேட்டிங் நடக்குது. ஓகே, திருப்பி ஒரு வாட்டி திரும்பவும் 10 ருபீஸ் கட்டிட்டோம். சரி, ஓகே, கேமில் ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்லையே, இங்கே வந்து டச் எதுவும் ஒர்க் ஆகலையே. திரும்பவும் 10 ரூபா போயிடுச்சு. ஆக மொத்தம் 30 ரூபா வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது ரஜினிக்கு வந்து அந்த பாபா படத்தில் பவர் கிடைக்கும் இல்லை, ஃபஸ்ட்டு 2 பவரை வந்து அவர் செக் பண்ணுறதுலேயே வேஸ்ட் பண்ணுவார். அந்த மாதிரி 30 ரூபா வந்து செக் பண்ணுறதுலேயே வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது என்ன கேம்னு எனக்கே புரியலை. ஸோ இப்போ பேக் வருவோம். பேக் வந்து இன்னொரு கேம் போவோம். நிறைய கேம் இருக்குது. நம்ம வந்து அடுத்த கேமுக்குள்ளாடி வந்திருக்கோம். இதுலேயும் வந்து 10 ரூபாயிலேருந்து பெட் கட்டலாம். நம்ம இப்போ வந்து 10 ரூபா பெட் கட்டுறோம். ஓகே, நல்லா தான் இருக்குது. கேம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பாம் கேம். ஓகே, இவ்வளோ நேரம் 37 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுது. தெரியல, பார்ப்போம். ஓ, பாம் வெடிச்சிருச்சு. -10. ஓகே, முடிஞ்சிச்சு. இது ஒரு பாம் கேம். பாம் இருக்கிற பொட்டியை கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம அவுட் ஆயிடுவோம். அதில் வந்து இப்போ அந்த கேமுக்கு 10 ரூபா பெட் கட்டி விளையாடி அதில் வந்து 10 ரூபா கோவிந்தா. ஏதாவது ரெவென்யூ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஒரு 38 ரூபா முதல்ல இருந்த அந்த 38 ரூபா போனஸ் அப்படியே தான் இருக்குது. அதை தாண்டி வேறு எந்த ரெவென்யூமே வரல. அந்த கேமை வந்து வின் பண்ணால் தான் நமக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் வந்து ஃபேக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு சூதாட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து ஒரு சூதாட்டம் தான். ஸோ விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சுட்டு விளையாடுங்க. நம்ம ப்ரமோஷனில் பார்க்குற மாதிரி 100 ரூபா கட்டிட்டு 1000 2000 வந்து நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாது. இது ஒரு சூதாட்டம் தான்.
எல்லாம் தெரிஞ்சு வந்து இந்த கேம் விளையாடுங்க. ஆனால் வந்து இது ஒரு சூதாட்டம் தெரிஞ்சும் வந்து இப்போ ரம்மிக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த கேமுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா? போலீஸ் தரப்புல இருந்தாலும் சரி, அரசாங்க தரப்புல இருந்தாலும் சரி, இந்த கேம்ஸுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. பிளே ஸ்டோர்ல இந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபிளா இல்லை. ஸோ இந்த கேம் விளையாடுறது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். அமௌண்ட் வந்து கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட யாரும் விளையாடாதீங்க. இப்போ வந்து நான் வந்து 200 டெபாசிட் பண்ணியிருந்தேன். மினிமமே 200 தான் டெபாசிட் பண்ண முடியும், அது வேற. இப்போ வந்து 200 நான் உள்ளாடி போட்டிருக்கேன். அந்த 200 நான் திரும்ப எடுக்கிற வரைக்கும் நான் விளையாடணும். அப்படி இல்லைன்னா அந்த 200 போனா போகுதுன்னு சொல்லி விட்டுட்டு நான் எனக்கு அடுத்த வேலையை பார்க்கணும். ஆனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து ராஜா கேம் விளையாடுறீங்கன்னா, அது விளையாடி நீங்கள் ஏதாவது ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த கேமுக்கு ப்ரொமோஷன் கொடுத்த யாருமே வந்து கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. பெய்டு ப்ரொமோஷன் பண்ண யாருமே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. உண்மையாகவே விளையாடி நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த கேமில் வந்து நான் இவ்வளோ அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் வந்து கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கேம் சம்மந்தமாக வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்லேயும் காவல்துறை தரப்புலையும் சில விளக்கங்களை வந்து நம்ம கண்டிப்பாக கேட்போம். அவங்க அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ ராஜா கேம் விளையாடினா ராஜாவாகலாம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு உங்களோட உழைப்பை பாருங்கள். உழைச்சாதான் வந்து முன்னேற முடியும். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க, ராஜா கேம் விளையாடி வந்து வீடு கட்டினேன், வீடுக்கு டைல்ஸ் போட்ட ரூபாயை வந்து ராஜா கேம்லேருந்து நான் ரிட்டர்ன் எடுத்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எதையும் நம்பாதீங்க, எல்லாமே பெய்டு ப்ரொமோஷன் தான். ஸோ உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். ராஜா கேம் ஒரு சூதாட்டம், அவ்வளவுதான். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.